திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே BSNL ஊழியர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அவரின் இரண்டாவது மனைவி அளித்த புகாரின் பெயரில் முதல் மனைவியை போலீசார் கைது செய்தனர். துறையூர் அருகே உள்ள தேவாங்கர் நகரில் வசித்து வந்தவர் அண்ணாதுரை. துறையூர் BSNLில் உதவி பொறியாளராக பணியாற்றி வந்த இவருக்கு பத்மினி மற்றும் லலிதா என 2 மனைவிகள் இருந்திருக்கின்றனர். இரு மனைவிகளுடனும் ஒரே வீட்டில் வசித்து வந்த அண்ணாதுரை கீழ்த்தளத்தில் லலிதாவையும் முதல் மாடியில் பத்மினியையும் குடியமர்த்தியுள்ளார். அண்ணாதுரை அடிக்கடி மது அருந்தி வந்து குடும்பத்தில் தகராறு செய்வதாக கூறப்படும் நிலையில் கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி அண்ணாதுரை குடித்துவிட்டு தகராறு செய்தபோது ஆத்திரமடைந்த பத்மினி கணவரை கீழே தள்ளிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து படுகாயமடைந்து மூச்சு திணறலுக்கு உள்ளான கணவரை பத்மினி நைலான் கயிற்றால் கழுத்தை நெரித்துக் கொன்றதாக கூறப்படுகிறது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் அண்ணாதுரையின் இரண்டாவது மனைவி லலிதா அளித்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த போலீசார் பத்மினியை கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.